வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன். நம்மளுடைய தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். நிறையா பேர் கேட்டாங்க, நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான ஏன்னா இப்போ வந்து நிறையா யூடியூப்பில் ஒரு 2.5 லட்சம் பேரும், ஃபேஸ்புக்கில் ஒரு 1 லட்சம் மக்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம யாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், பரம்பக்குடி வட்டம், உரத்தூர்ன்ற ஒரு கிராமம். நான் வந்து ஹெல்த் கேர் ஃபீல்டில் அந்த ஸ்கேன் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 13 வருடங்கள் வந்து ஜோனல் மேனேஜராக வேலை பார்த்துருக்கேன் நான். ஸ்கேன் சென்டர், இந்த தலையிலலாம் அடிபட்டுச்சுன்னா நம்ம ஸ்கேன் எடுக்கணும்ல, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், அங்கே வந்து மேனேஜராக வேலை பார்த்துருக்கேன், ஜோனல் மேனேஜராக வேலை பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, நம்ம போன வருடம் எங்கள் அப்பா இறந்ததற்கு பிறகு நம்ம ஊருக்கு வருவோம். ரொம்ப வருஷமாக வந்து நான் ஊர்லேயே இல்லை. அதாவது ஊரில் உள்ள ஒரு ஊர் வாழ்க்கையே வாழலைன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே படித்தேன், அப்படியே வேலைக்கு போயிட்டேன், அப்படியே திருச்சி, சென்னை, திருநெல்வேலி, ஊர் பக்கமே இல்லை. ஊர் பக்கம் வருவேன் எப்படின்னா திருவிழா, தீபாவளி, பொங்கல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கும் ஊருக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு ஊர் வாழ்க்கை, ஒரு கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துடலாமே அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்தேன். வந்து என்னன்னா, இந்த வலைதளங்கள் எல்லாம் பார்த்து, அந்த சேனல்கள் எல்லாம் பார்க்குறப்ப, சரி நம்ம ஊரில் இருக்கிறப்ப விவசாயம் செய்யலாம், அவங்கள மாதிரியே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு விவசாயம் செய்யலான்ட்டு வந்து இங்கே இந்த பூமியில் என்ன விவசாயம்னா, இப்போ என்னுடைய மக்கள் செய்யக்கூடிய விவசாயம் இல்லை. ஏன்னா அது மாதிரிலாம் விவசாயம் செஞ்சோம்னா பெரிய அளவுலையே ஆக முடியாது. அது ஒரு என்னென்னா, அது ஒரு பணம் ஈட்டக்கூடிய தொழிலாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய விவசாயம். எல்லாருக்கும் சின்ன சின்ன வயல் இருக்குது. வருஷத்தில் ஒரு டைம் தான் வயல் விவசாயம் செய்கிறாங்க. வருஷத்துக்கே அவங்களோட மொத்த வருமானம் வெறும் 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அந்த நெல்லை அறுத்து கொண்டு போய் கடையில் போட்டோம்னா, அதுக்கு உரம் போட்டு, அதுக்கு ஒரு 6 மாதம் அந்த வயல்லே கிடந்து, வயலும் ஏக்கர் கணக்கில் இருக்குமான்னா இல்லை. அந்த மாதிரி விவசாயம் இல்லாமல் நாம் ஒரு 5 ஏக்கரில் இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, வலைதளங்கள்லாம் காமிக்கிறாங்கல்ல, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில்லாம், அந்த மாதிரியான விவசாயம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டில் 2023 ஆகஸ்ட்டில் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டேன் நான் ராமநாதபுரத்துக்கு. ஒரு 5 ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் இங்கே ஆரம்பிக்கலான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நிறையா இடர்பாடுகள், நிறையா இன்னல்கள், அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்றது இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நம்ம இமேஜின் பண்ணதுக்கும் அவங்க அந்த வலைதளங்களில் காமிச்சதுக்கும். இவங்கெல்லாம் யாருப்பா? இந்த வலைதளங்களில் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விவசாயிகளை கூட நாம் பார்க்கவே இல்லை, பேட்டியே எடுக்கிறதில்ல யாருமே. அப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இந்த விளம்பர விவசாயம் செய்யக்கூடியவர்களை பார்த்தோம். அவங்களாம் மிகப்பெரிய பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. அது இப்போ தான் எனக்கே தெரியுது. இப்படியெல்லாம் இருக்கே, நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, இதுக்கு இப்போ இவர்களெல்லாம் யார்? இப்போ ராமநாதபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பேட்டியில் பார்த்துருக்கேன், விவசாயத்தில் ஓகோண்டு ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் கோடிக்கணக்கில் பணத்தை இறைச்சிருக்காங்க அந்த மாதிரி மாற்றுறதுக்கு. ஒரு 5 கோடி, எப்போ 5 கோடி இருந்தால் நான் இதுக்குப்பா வேலைக்கு போகிறேன், சாகிற வர மாதத்துக்கு வெறும் 20,000 ரூபா தான் செலவாகும். வருஷத்துக்கே 1,00,000 ரூபா தான் நம்ம கிராமத்து வாழ்க்கையெல்லாம். ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா இருந்தால் போதும், சாப்பிட, மற்ற செலவுகள் எல்லாத்துக்குமே. அப்போ வெறும் 1 கோடி ரூபா இருந்தாலே 100 வருஷம் வாழலாம் கிராமத்தில். வெறும் 1 கோடி ரூபா இருந்தாலே. இவங்க 5 கோடி ரூபா போட்டு இந்த மாதிரி 5 ஏக்கரை இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றிருக்காங்களே. அதுக்கப்புறம் இதிலிருந்து அந்த 5 கோடியை எப்படி எடுப்பாங்க? எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் படித்து தெரியறதுக்கு நேரம் இருந்தது. நான் முன்னாடி வேலைக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம வேலையை பார்த்துருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தேடலை நோக்கி போகிறதுக்கான நேரம் எனக்கு இருந்துச்சு. அப்போ தேடலை நோக்கி போகிறப்ப இதற்கு பின்புள்ளம் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. உண்மையிலேயே நிறைய இந்த வீடியோக்குள்ளே காமிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், கேளுங்க. அவர்கள் வந்து பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையவே அமைச்சிருக்காங்க. நம்மளாம் அவ்வளோ பணம் போட முடியாது. அவ்வளவு போர் போடுறதுக்கே 10 லட்ச ரூபா ஆகும் இங்கெல்லாம், ராமநாதபுரத்துலலாம். ஏன்னா 500 அடி 600 அடிக்கு கீழே போட சொல்கிறான் ஒரு போரை. சும்மா 1 ஏக்கருக்கு வேலி போட்டோம்னா 2 லட்ச ரூபா ஆகும் சாதாரணமாக. 1 ஏக்கருக்கு மட்டுமே. ஒரு 5 ஏக்கர்னால் அது ஒரு 2-3 லட்ச ரூபா ஆகிடும்.
இப்படி இவ்வளவு பணத்தை போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு பின்னாடி சில, அதாவது எல்லாத்தையுமே நான் சொல்லலை, சிலர் 1000ல் ஒருத்தவங்க தானாக முன்னேறி வரலாம். ஆனால் இந்த பிரபலமாக காமிக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கெல்லாம், விவசாயிகளுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸே கிடையாதான். நான் இப்போ ஏன்ப்பா இதுக்குள்ளே வந்தாங்க இவ்வளோ பணத்தை போட்டுன்னு ஆராயிரப்போ தான் நமக்கு தெரியுது, இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் கிடையாது. நான் இவ்வளவுக்கு உரத்தை வாங்கினேன், இவ்வளவுக்கு போட்டேன், இவ்வளவுக்கு ஆடு மாடை வாங்கினேன், அது செத்து போச்சுன்னு என்ன கணக்கு வேலாம் எழுதலாம் விவசாயத்தில். விவசாயிகளுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது. கவர்மெண்ட் என்ன தெரியுமா வைக்கணும், யாருக்கு இன்கம் டேக்ஸ் வைக்கக்கூடாது தெரியுமா, வெறும் 5 லட்ச ரூபா ஈட்டுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் வைக்கக்கூடாது. நீங்கள் 50 லட்ச ரூபா விவசாயத்திலேருந்து எடுக்கிறான்ல, அவனுக்கு ஏன் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாதுன்றீங்க? அவன் அதை ஒரு இதாகவே பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. யார் யார்? பெரிய பெரிய ஆளுங்க, இந்த பணம் படைத்தவர்கள். தன்னிட்ட பணம் இருக்கு இல்லையா, அவங்க எங்கேயாவது ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறது, அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு பண்ணை மாதிரி வச்சு அதை விவசாயமாக கணக்கு காமிச்சு அதில் ஆடிட்டர்கிட்ட சொல்லிடுறது, நான் இங்கே ஒரு 100 ஏக்கருக்கு வச்சுருக்கப்பா, விவசாயத்துக்கு தான் இன்கம் டேக்ஸ் கிடையாது. இந்த விவசாயிகளுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்றத சப்ஜெக்டை பற்றி பெருசாக பேசலாம். நம்ம அடுத்த காணொளியில் பேசுவோம். எதுக்கு என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த யாரும் சொல்லாத விவசாய அரசியலை பற்றி நாம் தெளிவாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நிறையா சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. நான் சொல்வது, அவசரப்பட்டு யாரும் வேலையை விட்டு இந்த சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய காணொளிகளை வைத்து விவசாயத்தில் இறங்க வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம்? தொடர்ந்து பாருங்கள். நாம் அதை பற்றியே தான் காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னுடைய காணொளியை பார்க்க உங்களுக்கே என்ன செய்யலான்னு தோணும். அதை இன்னும் அப்படி என்றால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த காணொளியில் நான் பேசுகிறேன். அவர்கள் எப்படி வேலையை விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பண்ணிட்டு தான் வேலையவே விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அடுத்த காணொளியில் சொல்கிறேன். நன்றி.